என் டேட்டா எவ்வளவு அதிகமா இருக்கோ என் அவுட்புட்டும் அந்த அளவுக்கு ப்ரிசைஸா இருக்கும். இந்த அக்யூரசி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 53% இருக்கு. லாஸ்ட் நம்ம எல்லாருமே ஃபேஸ் லாக் யூஸ் பண்றோம். நம்ம மொபைல் ஓபன் பண்றதுக்கு அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 50%. இது பேஸ் ஏஐல தான் வந்துட்டு இருக்கு. அப்புறம் இல்லாம நம்ம அண்ட் தென் மோர் ஓவர் இப்ப நம்ம ஊருக்கெல்லாம் நம்ம டிக்கெட் புக் பண்றோம் ஐஆர்சிடிசில. அதுல பாத்தீங்கன்னா உங்க சீட் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து அது ஒரு பர்சன்டேஜ். ஆக்சுவலா இதெல்லாம் இந்த ஏன்ற இந்த ஸ்டாக் வந்து ஒரு டெக்கேடா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐ மீன் இப்போதான் பூம் ஆயிட்டு இருக்கு. நான் நீங்க கேட்கலாம், இதுக்கு முன்னாடியே கூட இந்த ஆப்ஸ் எல்லாம் இருந்தது, அப்போ அதையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ ஏன்ற வார்டை நான் கேட்கலையே அப்படின்னு சொல்லி. பிசினஸ் லாஜிக்னா எனக்கு என்ன ஒரு இது தேவையோ, அவுட்புட் தேவையோ அதை திங்க் பண்றதுக்கு வந்து ரொம்ப கம்மியான நேரமும், ப்ரோக்ராம் அடிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் லாஜிக் வந்து ரொம்ப அதிகமான டைமும் எழுதுது. ஸோ இதை எராடிகேட் பண்றதுக்காக தான் இந்த ஏஐ உங்களை ரீச் பண்றாங்க. நான் 100 மில்லியனுக்கு நான் ஏர்ன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட வந்து ரீச் பண்ணுவாங்க. அதுக்கு அவர் 50 மில்லியனுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லி டேட்டா அவங்க கிட்ட கொடுத்துருவாரு. நான் இதெல்லாம் பண்ணதால நான் 50 மில்லியன் வந்து ஏர்ன் பண்ணேன். ஆனா 100 மில்லியன் ஏர்ன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களை வந்து அது என்னன்னா, எனக்கு தேவையான முக்கிய தகவல்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வந்து ஹியூமன்ஸ் தான் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா ஒன்ஸ் இந்த நியூரல் நெட்வொர்க் உள்ள வந்த அப்புறமா அந்த தகவல்களை சேகரிக்கிற வேலை அதுவும் நமக்கு வந்து பறிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. நான் செட் ஆஃப் லைன் கோடு எழுதி என்னோட அல்காரிதம் பில்ட் பண்ணிக்கிறேன்னா, இந்த மேக்ஸ் நாலேஜ் இஸ் மஸ்டரி. இட் இஸ் a combination of 80% மேத்தமேட்டிக்ஸ், 20% நம்ம ஆக்சுவலா எல்லாம், அதாவது ChatGPT தான் ரொம்ப ஹையர் இதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிற அந்த வேலையில இன்னொருத்த உள்ள வந்துட்டான். நம்ம வந்து ஆக்சுவலா ChatGPT என்ன பண்ணுது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கியூரேட் பண்றதோட முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கியூரேட் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. Hi everyone, welcome to our channel Mr. Tech Fault. நம்ம டெக்னிக்கலான கண்டென்ட்டை வந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாரம் என்ன கொடுக்க போறோம்னா, ஏஐனா என்ன, நம்ம டெய்லி பேஸ்ல என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாமலே ஏஐ என்னன்ட்டு அதை பத்தி நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து உங்களுக்கு ஆக்சுவலா ஏஐ பேக்ரவுண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுது அதுல இருந்து முதற்கொண்டு கட்டிங் எட்ஜ் டாபிக் வரைக்கும் என்னெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்டேட்டடா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். எவ்ரி வீக் நம்ம ஒரு கண்டென்ட் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க ஒரு வாரம் ஸ்கிப் பண்ணீங்கனாலும் நீங்க ரொம்ப இது க்ளோஸ் பண்ண போறீங்க. ஸோ எவ்ரி வாரமும் நாங்க போற கண்டென்ட்டை பாருங்க. தேங்க்ஸ். ஓகே வியூவர்ஸ், இந்த செஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, இட் நாட் கோனா பி இன் ஸ்டீரியோடிபிக்கல் வே. இது எப்படின்னா ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருக்க போகுது. லைவாவே நாங்க வந்து யூசர்ஸோட கனெக்ட் பண்ணி அதுல முதற்கொண்டு அவங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண போறோம். ஓகே, we'll get into the topic. இன்னைக்கு நம்ம கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கோம்னு பாக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் இன்ட்ரோ மை செல்ஃப். என் பேர் விக்கி, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பிகமிங் அன் ஏஐ இன்ஜினியர். நான் இப்போ அதுக்காக படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் தென் என் கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கா போறோம்னு சொல்லி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ அவங்களை பத்தி கொடுத்துடலாம். ஸோ ப்ளீஸ் join us. Can you intro yourself? Small intro about yourself. Hi all, I am Sivaperumal. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மேக்ஸிமம் வந்து நான் .NET அதுக்கப்புறம் ஜாவா இந்த ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஏஐ வந்து எனக்கு புதுசு. ஸோ விக்கி கூட சேர்ந்து நானும் ஏஐ கற்றுக்கலான்னு ஒரு ஆசையாக இருக்குது. இந்த சீரீஸ் முழுக்க ட்ராவல் பண்ணி நம்ம ஏஐ வந்து உங்கள் கூட சேர்ந்து நான் எப்படி கற்றுக்கலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவன், நான் நீலகண்டன். நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். .NETல வரையும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். விக்கிட்ட ஏஐ பற்றி சம்டைம் பேசியிருக்கோம். ஸோ அவர் இந்த மாதிரி வந்து ஏஐ பற்றி கிளாஸ் எடுக்கணும். ஸோ அவர் இப்போ எடுக்கிறாரு. அதை உங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கலான்னு இருக்கேன். ஹாய், நான் விக்ரம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணியிருக்கேன். .NET அப்ளிகேஷனுக்கு ஏஐ கற்றுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்திருக்கேன். ஸோ விக்கியோட சேர்ந்து மிஸ்டர் விக்கியோட சேர்ந்து கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஃபுல் எபிசோடு பார்த்து முடிக்கும் போது ஒரு ஏஐக்கான ஐடியா எனக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ். ஹாய், ஹரி. நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக .NET அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏஐ பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் வந்து
டீம் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் எப்படி ஏஐ ஒர்க் பண்ணுது, அதை வச்சு நம்ம என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஓகே, நம்ம செஷன் இன்ட்ராக்டிவா இருக்க போது. ஸோ நான் நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட ரேஸ் பண்ண போறேன், நீங்க அதுக்கான ஆன்சர் பண்ண போறீங்க. அதுல இருந்து தான் நான் வந்து இந்த கண்டென்ட்டை வந்து ஃபர்தரா மூவ் பண்ணி கொண்டு போக போறேன். ஓகே ஓகே, மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யாரெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கா? எனக்கு ஆன்சர் வேணும். ஸோ திஸ் ஷுட் நாட் பி a lame செஷன். ஓகே, செஷன் ஷுட் பி இன்ட்ராக்டிவ். யாரெல்லாம் உங்க டெய்லி இதுல வந்து ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? can anyone answer? நாங்க Yes, இப்போ ma'am. மோஸ்ட்லி டெய்லி பேசிஸ்ல எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஏஐ வந்து இப்போ ChatGPT அண்ட் கிளாடு யூஸ் பண்றோம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கோடிங்ல ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை ஏதாவது லாஜிக் நமக்கு வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியலன்ற பட்சத்தில் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலாக சர்ச் இன்ஜின் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுவோம். மோர் ஓவர் வந்து ஸ்டாக் ஓவர்வியூல மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அண்டு ஃபர்தராக வேற ஏதாவது ஒரு வெப்சைட்லேருந்து யாராவது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஷோ ஆகும். அதுலேருந்து எடுத்து நம்ம அந்த மாதிரி லாஜிக் நமக்கு மீட் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். நவடேஸ் வந்து எப்படி அப்படின்னா இப்போ நாம வந்து அந்த மாதிரி வந்து நாம கேட்குற கொஷினுக்கு லைவா இன்ட்ராக்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால இந்த ChatGPT அப்புறம் வந்து இன்னும் சில ஏஐஸ்லாம் வந்து Yes. சப்போர்ட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம இப்போ கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Wait. Yes. சேம் இப்போ நீலா ப்ரோ சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்டு இல்லை ஏதாச்சும்னா நம்ம வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம அதுக்கான ஆன்சர் தேடுவோம். லைக் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இல்லை அந்த அந்த இப்போ C# யூஸ் பண்ணுறோன்னா நம்ம அந்த மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷனில் போயிட்டு அது என்ன அப்படின்னு அங்கே போய் லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒன்றுனா கிளாடு, ChatGPT, கோபைலட் இந்த மாதிரி ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி நமக்கு என்ன டவுட்டு இல்லை எந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிறோமோ அதை நம்ம அதுக்கு ஃபீட் கொடுத்தோன்னா அது வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இப்போ ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற ஏஐ வச்சு. எஸ், இது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றீங்க. ஆனா ஒரு இன்ஜினியர் இல்லாத எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவன் யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா அதுக்கு? டெய்லி பேசிஸ்ல ஓகே, எக்ஸாம்பிளுக்கு கூகுள் மேப் அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? எஸ். கூகுள் மேப்பில் எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஷார்ட்டஸ்ட் பார்த்து என்ன, அதே மாதிரி நம்ம போக வேண்டிய டைம் டியூரேஷனை வந்து கரெக்டாக வந்து எஸ்டிமேட் பண்ணோம். அதுவும் எப்படின்னா நம்ம ஸ்பீடை பொறுத்து. தென் அவைலபிள், அதாவது நம்ம போகிற வழியில் என்னென்ன டிராஃபிக்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ரூட் வந்து நமக்கு செட் ஆகுமா, அதுக்கப்புறம் வந்து நிறைய வித்தியாசமான சஜஷன் வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைமாக இருக்கும். நமக்கும் எப்படின்னா ஒரு ஒரு கோ அசிஸ்டண்ட்டோட ஒர்க் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். எக்ஸாக்ட்லி சிவா. எஸ் எஸ். ஒன் மோர் காய் விக்ரம், நீங்க ஏதாச்சும் ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்களா உங்களோட இதுல டெய்லி பேசிஸ்? ஆக்சுவலா இப்போ எல்லாருமே சொன்ன மாதிரி தான் சாஃப்ட்வேர் பேசிஸ்ல மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்லயும் பாத்தீங்கன்னா சில டவுட்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கான என்டையர் சொல்யூஷனுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ChatGPTல போட்டாலுமே சரி, கிளாடில போட்டாலுமே சரி, அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டா கிடைக்குது. ஸோ நம்ம ஒரு இடத்துல போய் சர்ச் பண்ணாம அதுக்கான என்டையர் ரிசல்ட்டுமே ஒரே இடத்துல கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு டயட் பிளான் கொடுங்கன்னு கேட்டா கூட அந்த டயட் பிளானுக்கு என்கிட்ட சாட் இன்னைக்கு இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணுன்றது என்கிட்டவே கொடுத்துருது. அது டேஸ் பேஸ் இதே மாதிரி சொல்லிட்டு போனோம்ல. ஓகே, ஸ்வீட். தேங்க்ஸ் விக்ரம். நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி. நம்ம மொபைல்ல ஃபேஸ் லாக் யூஸ் பண்றோம். யாரெல்லாம் யூஸ் பண்றோம்? மேக்ஸிமம் நான் ஃபேஸ் லாக்லாம் யூஸ் பண்ணுறதில்லப்பா. நான் ஃபேஸ் லாக்லாம் யூஸ் பண்ணுறதில்லப்பா ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். ஓகே, சிவா அவரோட டேட்டா வந்து சேஃபா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே, நம்ம எல்லாருமே ஃபேஸ் லாக் யூஸ் பண்றோம். நம்ம மொபைல் ஓபன் பண்றதுக்கு அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 50% இது பேஸ் ஏஐல தான் வந்துட்டு இருக்கு. அப்புறம் இல்லாம நம்ம நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி ஓடிடிஸ்லாம் யூஸ் பண்றோம். இது எல்லாமே நமக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் காட்டுது. நம்ம ஒரு மூவி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த மூவி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அது டிசைட் பண்ணி ஒரு மூவி காட்டுது. ஸோ இது எல்லாமே இந்த ஏஐ அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஃபோன் இப்போ ஜியோல நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம் ஃபில்டரிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுறாங்க. மொபைல் கால் வரப்போ இந்த மாதிரி இதை ஒரு ஜங்க் கால், இந்த மாதிரி அன்வான்ட் கால், யூ கேன் அவாய்ட் திஸ் கால் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத மெசேஜஸ்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணுது. இது எல்லாத்துக்கும் பேஸ் எங்கன்னா இந்த ஏஐல இருந்து தான் வருது. அண்ட் தென் மோர் ஓவர் இப்போ நம்ம ஊருக்குலாம் நம்ம டிக்கெட் புக் பண்றோம் IRCTC.
அதுல பாத்தீங்கன்னா உங்க சீட் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து அது ஒரு பர்சன்டேஜ்ல ஒரு இது காட்டும், உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்த அப்புறமா 800 crore ரூபி வந்து சம்திங் வந்து கவர்மெண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன அதுக்கு அவங்க யூஸ் பண்ண அல்காரிதம் ஒரு வெரி பேசிக் அல்காரிதம் தான். இதை பேஸ் பண்ணி நீங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலாம், ஆகாமலேயும் போகலாம். அந்த ஒரு இது உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க எத்தனையோ க்ரோர்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிக்கெட் கேன்சலேஷன் வந்து அவாய்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஏஐ உள்ள கொண்டு வரதால நிறைய திங்ஸ் கெட்டிங் எவால்வ். ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோ கண்டென்ட்ல பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் மாடல். ஒரு மாடல்னா என்னன்னு சொல்லி நீங்க தெளிவா பார்க்க போறீங்க. நீங்க வந்து உங்களுக்கு முடிஞ்ச ஒரு ஏஐ வந்து நீங்களே கிரியேட் பண்ண போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ கண்டென்ட்டை கடைசி வரைக்கும் பாருங்க. எஸ், ஆக்சுவலா இதெல்லாம் இந்த ஏன்ற இந்த ஸ்டாக் வந்து ஒரு டெக்கேடா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐ மீன் இப்போதான் பூம் ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்கலாம், இதுக்கு முன்னாடியே கூட இந்த ஆப்ஸ் எல்லாம் இருந்தது, அப்போ அதையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ ஏன்ற வார்டை நான் கேட்கலையே அப்படின்னு சொல்லி யாருக்காவது டவுட் வந்திருக்கா? இந்த சேம் ஸ்விக்கி சொமேட்டோ ஆப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுலயும் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் வந்திருக்கா? எனிவன்? எஸ் நீலா ப்ரோ. இல்லை, இப்போ எனக்கு அந்த டவுட் வருதுன்னா மீன்ஸ் வந்து அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆக்சுவலாக ஏஐன்றது வந்த பிறகு தான் இது ஆட்டோமேட்டிக்காக மீன்ஸ் இது வந்து அதுவே அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேட்டா தருதுன்றதே நமக்கு வந்து ஐடியா இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி எதாவது ஹார்ட் கோட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி தான் ஒரு தாட்டில் இருந்தோம். ஆஃப்டர் ஏஐ நம்ம கொண்டு வந்த ஏஐன்னு ஒரு இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வர்றது தான் அப்படின்றது நமக்கு. அதனால தான் ஏஐயோடைய ஆக்சுவலாக ஏஐ என்ன, எப்படி ஏஐ ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நமக்கு அது டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியும். அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, லெட் மீ கிளியர் திஸ். நீலா ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே முன்னாடியும் இருந்தது. அதுக்கு எப்படின்னா ட்ரெடிஷ்னல் வே, அதுக்கு நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடிங் வந்து எழுதுற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ எப்படின்னா கோட் எழுதுறதுக்கு நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாங்க. ராதர் தென் அந்த பிஸ்னஸ் லாஜிக்ல கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் இருந்தது. பிஸ்னஸ் லாஜிக்னா எனக்கு என்ன ஒரு இது தேவையோ, அவுட்புட் தேவையோ, அதை திங்க் பண்றதுக்கு வந்து ரொம்ப கம்மியான நேரமும், ப்ரோக்ராம் அடிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் லாஜிக் வந்து ரொம்ப அதிகமான டைமும் எழுதுது. ஸோ இதை எராடிகேட் பண்றதுக்காக தான் இந்த ஏஐ வந்து உள்ள வந்தது. ஒன்ஸ் ஏஐ உள்ள வந்த அப்புறமா இது வந்து கோடிங் எழுதுற நேரத்தை வந்து ரொம்பவே கம்மியா குறைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஈவன் ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன் கூட இந்த கோடிங்கை வந்து எழுதலாம். அந்த அளவுக்கு ஏஐ வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு. ஓகே, நீங்கள் ட்ரெடிஷ்னல் அதுக்கப்புறம் ஏஐ பற்றி கொஞ்சம் சொன்னீங்க. இதில் ட்ரெடிஷ்னலில் அவங்க எப்படி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, ஏஐயில் எப்படி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, இப்போ என்ன அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா? ஷியோர் சிவா, நீங்கள் கொஸ்டின் நீங்கள் கேட்ட மாதிரி தான். இந்த ட்ரெடிஷ்னல் வே எப்படின்னா லாட் ஆஃப் லாஜிக்ஸ் வந்து ஆச்சு, இந்த கண்டிஷன் பேஸ்ல ஒர்க் ஆச்சு. ஒரு இஃப் கண்டிஷன், ஃபார் கண்டிஷன், ஃபார் ஈச், அந்த மாதிரி வந்து ரொம்ப கண்டிஷன் பேஸ் பண்ணி எய்தர் இது இல்லைன்னா இதுன்ற மாதிரி டிசைட் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா ஒன்ஸ் ஏஐ கேம் இன்டு தி பிக்சர், இந்த திங்ஸ் அப்படியே அப்சைட் டவுனா சேஞ்ச் ஆச்சு. நீங்க கண்டிஷன்ஸை அதில் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏஐ வந்து நீங்க கொடுக்குற டேட்டா வச்சு அதுவே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ராதர் தென் கோடிங், இது டேட்டா வச்சு அதுவே லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி அதுவே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு திங்ஸ் வந்து கொண்டு வந்துருச்சு. ஸோ தட் நீங்க எழுதுற கோடிங் வந்து அப்படியே டிராஸ்டிக்கா ரெடியூஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வீடியோட எண்டிங்ல வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு 10 years பேக் போயிருந்ததுன்னா இது வந்து ஒரு 1500 to 2000 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து தேவைப்பட்டிருக்கும். ஆனா நீங்க இதை அச்சீவ் பண்றதுக்கு 20 to 30 லைன்ஸ் ஆஃப் கோட் எனஃப். ஸோ அந்த அளவுக்கு கோடிங் ப்ராக்டிஸை வந்து இது வந்து மச் டிசிப்ளின்டா வந்து மாத்திருச்சு. ஸோ தட் நீங்க வந்து எனக்கு என்ன அவுட்புட் வேணும்ன்றத வந்து ரொம்ப நேரம் திங்க் பண்றதுக்கு ஒரு டைம் வந்து கிடைச்சது. ப்ரோ, இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து மோஸ்டா எலிமினேட் பண்ணிட்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸை வந்து எலிமினேட் பண்ணிட்டு டேட்டா வச்சு லேர்ன் பண்ணிட்டு, அந்த டேட்டா வச்சு லேர்ன் பண்றதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ரோக்ராமோ இல்லை ஏதோ ஒரு லாஜிக் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுல பில்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு கண்டிப்பா வந்து கோடிங், லாட் ஆஃப் கோடிங் தேவைப்பட்டிருக்காங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய டேட்டா கொடுத்தாலும் அதை ரீட் பண்ணி அதை எந்தெந்த வெப்சைட்லையாவது அனலைஸ் பண்ணி அங்கேருந்து எடுத்துட்டு வந்து நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தருதுன்னா அப்போ அதுக்கு எவ்வளோ லாஜிக் பில்ட் பண்ணியிருப்பாங்க, அது எப்படி இருப்பாது? சரி, கிரேட் கொஸ்டின். கரெக்டா, நீங்க கேட்ட மாதிரி தான். நம்ம இதுல கோடிங்கா யூஸ் பண்ண மாட்டோமானா இல்ல, நம்ம கோடிங் யூஸ் பண்ணுவோம், ஆனா நாட் தட் மச்.
இப்போ இந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் எழுத மாட்டோம். எப்படின்னா ப்ரீ டிஃபைன்டா சில கிளாஸஸ் வந்து அவங்களே பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளகின்ஸை நம்ம டைரக்டா எடுத்துட்டு நம்ம அதை டைரக்டா யூஸ் பண்ணுவோம். நம்ம கண்டிஷன் பேசிஸ் வச்சு நம்ம எதையும் டிசைட் பண்ண மாட்டோம். அந்த பிளகின்ஸ் அவங்க ரெடி பண்றதுக்கு லாட் ஆஃப் கோடு வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது நம்ம வந்து தட் இஸ் நாட் அவர் ஜாப். நம்ம டைரக்டா ரெடிமேடா இருக்கிற ஒரு இது வந்து எடுத்துட்டு அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கோடிங் பக்கம் நம்ம போகவே மாட்டோம். டைரக்டா அந்த ரெடிமேடா கிளாஸ் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தட்ஸ் இட். நீங்க இதுல பண்ண போற ஒரே வேலை என்னன்னா, அந்த கோடிங் பார்ட்டுக்கு நீங்க வந்து டேட்டாவை கொடுத்து ட்ரெயின் பண்ணி புது டேட்டா வர்றப்போ அதுவே ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போறோம். நம்ம அதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து நான் சொல்றப்போ உங்களுக்கு புரியாது. நீங்க லைவா ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து புரிஞ்சிடாரு. ஓகே ப்ரோ, அதாவது லைப்ரரி மாதிரி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம எப்படி .NET யூஸ் பண்ணும்போது அதுல டிஃபால்ட்டா ஒரு சில இது, இப்போ நம்ம ஒரு console.write எழுதுறோம்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு லைப்ரரியில அதுக்கான இது எழுதி வச்சிருப்பாங்க. அதை ஜஸ்ட் கால் பண்ணுமோ அந்த மாதிரி இதுல கால் பண்ணிக்கலாம்ன்றீங்க, கரெக்டுங்களா? கரெக்ட். நீங்க இது லைப்ரரின்னு சொல்றீங்க. இந்த மிஷின் லேர்னிங் பெர்ஸ்பெக்ட்ல இது என்ன சொல்லுவாங்கன்னா, அதாச்சும் ப்ரீ டிஃபைன்டா இருக்கிற அந்த இது மாடல்ஸ் என்ன அல்காரிதம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த அல்காரிதம்ஸை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மாடல்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ப்ரோ, ஓகே. விக்கி, எனக்கு டவுட் இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கான்வர்சேஷனில் ஹரிக்கு டவுட் சொல்லும் போது கூட நீங்கள் அடிக்கடி மாடல்னு யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. மாடல்னு நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ் நீலா, குட் கொஸ்டின், தேங்க்ஸ். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நீங்களே கொஸ்டின் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. ஓகே, மாடல்ல ஒன்றும் இல்லை நீலா ப்ரோ. ஐ எம் கோயிங் டு அச்சீவ் ஆர் ப்ரெடிக்ட் சம்திங். எனக்கு சில இதை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின் லேர்னிங் அப்படின்றது என்னன்னா, என் டேட்டால இருந்து சிலதை நான் கத்துக்கிட்டு அதுல இருந்து நான் சிலதை ப்ரெடிக்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டீ கடை வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டேட்டா வந்து எடுத்துட்டு அந்த டேட்டால இருந்து நாளைக்கு நான் எவ்வளவு சேல் பண்ண போறேன் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மிஷின் லேர்னிங்கோட அப்ஜெக்டிவ். எவ்வளவு காஃபி வந்து நான் சேல் பண்ண போறேன், டீ சேல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு மெயினா என்ன வேணும்னா, என் பாஸ்ட் டேட்டா எனக்கு வேணும். ஒரு 10 நாள் டேட்டா எனக்கு வேணும். அதை பேஸ் பண்ணி நாளைக்கு நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ண போறேன் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 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 திங் எனக்கு வேணும். தட் இஸ் கால்ட் மாடல். அந்த மாடலை வந்து மெஷின் லேர்னிங்ல ஆல்ரெடி சில அல்காரிதம்ஸ்னா என்ன ஒண்ணும் இல்லை, ப்ரெடிக்ட் பண்றதுக்கு சில செட் ஆஃப் கோடிங்கை வந்து அவங்க எழுதி அது ப்ரீ டிஃபைன்டா சிலதை வந்து வச்சிருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி மாடலை வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். மாடல்லாம் ஒன்றும் இல்லை, எய்தர் நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கோ அல்லது சில திங்ஸ் அச்சீவ் பண்றதுக்கோ நம்ம யூஸ் பண்ண போற ஒரு ப்ரீ டிஃபைன் கோடிங் தான் அந்த மாடல்னு சொல்லி நம்ம கால் பண்ணுவோம். நம்ம கிளியர் இல்ல ப்ரோ? ஓகே ப்ரோ. இது எப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு கலெக்டிவ் ஆஃப் டேட்டாலேருந்து ஒரு டிசிஷனை வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மாடல் சொல்லுவாங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கரெக்டா? கரெக்ட் இல்லை ப்ரோ, நீங்கள் சொன்னதான். ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு சில செட் ஆஃப் ப்ரீ டிஃபைன் கோடிங்கை நம்ம எடுத்து அதை வச்சு ஒரு திங்கை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கோ அல்லது சில இதை அச்சீவ் பண்ணுறதுக்கோ எனக்கு யூஸ் ஆக போகுது. தட் இஸ் கால்டு மாடல். அவ்வளோதான். ஓகே விக்கி, இப்போ மாடல்னா நீங்கள் சொல்கிறீங்க சம் செட் ஆஃப் ப்ரீ ட்ரெயின் பண்ண ஒரு திங்ஸ்னு. இப்போ என்னென்னா, எனக்கு இப்போ மாடல் வந்து ஆல்ரெடி உள்ள மாடலை எனக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் ஃபர்தராக ட்ரெயின் பண்ணிக்கலாமா? எஸ், கண்டிப்பா சிவா. இப்போ என்னால ஒரு மாடல் ரெடி பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன கொஸ்டினுக்கே நான் வரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாரெல்லாம் இந்த இமேஜ் ப்ராசஸிங் பார்த்துருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், என் இமேஜ் இப்போ நம்ம சாட்ஜிபிட்ல ஒரு டாபிக் வந்து ட்ரெண்டிங்கா வந்தது. என் இமேஜை கொடுத்தா அது வந்து சம்மதர் இமேஜா கன்வெர்ட் ஆச்சு. யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணிருக்கீங்க? கரெக்டா அது இந்த கரண்ட்ல வந்து அது ரொம்ப இதுவே பீக்குக்கு போச்சு. அதெல்லாமே சாரி இல்ல ப்ரோ, இந்த சாட்ஜிபிட்ல கிப்லின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி அதான் சொல்றீங்க. ஒரு இமேஜை கொடுத்தா அது வந்து கார்ட்டூன் மாதிரி 3D பிக்சர்ஸ் மாதிரி கொடுக்கணும் இல்லையா? நம்ம இமேஜஸை கன்வெர்ட் பண்ணி கொடுக்க சொன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி, கரெக்டுங்களா? வந்து ரெடிமேடா இருக்கும். எஸ், அந்த மாடல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும்னா மில்லியன்ஸ் ஆஃப் போட்டோஸ் நமக்கு தேவைப்படும்.
மில்லியன்ஸ் ஆஃப் போட்டோஸ். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு என்னால் அச்சீவ் பண்ண முடியாது, ஆனா எனக்கு தேவையான அவுட்புட் எனக்கு வேணும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ரெடிமேடா இருக்கிற ஒரு மாடலை நீங்க எடுத்துட்டு அதுல சில போட்டோஸ் எனக்கு சிலதை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணி அது உங்களுக்கு ஏத்த மாதிரியும் அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். அந்த கரண்ட் இதுதான் வந்து சில இதுல வந்து பீக் ஆச்சு. அந்த போட்டோஸ்ல உங்க போட்டோஸ் இருக்கவே இருக்காது. ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா சில போட்டோஸ் ஆல்ரெடி நிறைய போட்டோஸ் இருக்கும். அந்த போட்டோஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களோட இதை வந்து சில ஆப்டிமைசேஷன் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி அது வந்து போட்டோஸ் கொடுத்தது. அந்த மாடல் உங்க பிக்சர் ஏதாச்சும் போட்டிருப்பீங்களா? இல்ல, அந்த ஆல்ரெடி இருக்கிற பிக்சர்ல உங்க பிக்சரை மெர்ஜ் பண்ணி அது வந்து அவுட்புட்டா கொடுத்தது. உங்களோட கேள்விக்கு வந்து ஆன்சர் என்ன, கண்டிப்பா நீங்க ஒரு மாடல் ஆல்ரெடி ரெடிமேடா ஒரு மாடல் இருக்கு, நியூரல் நெட்வொர்க் ஒன்று இருக்கு. அந்த நியூரல் நெட்வொர்க் எடுத்து உங்களோட இதுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து ஜஸ்ட் ட்ரெயின் பண்ணா போதும், அது உங்களுக்கு ஏத்த மாதிரி அது வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ நீங்க ஜஸ்ட் சொன்னீங்களே மில்லியன்ஸ் ஆஃப் வந்து டேட்டா தேவைப்படும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஒரு ஒரு ஏஐ ரெடி பண்ணணும்னா அப்போ நமக்கு சர்வர் மட்டுமே அது இதுன்ட்டு ஸ்டோரேஜ்ன்ட்டு ரொம்ப காஸ்ட்லியா பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ற மாதிரி இருக்குமா? இப்போ ஒரு ஸ்மால் கம்பெனி தான் எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் எப்படி இதுக்கு அடாப்ட் ஆக முடியுமா? இதோடைய காஸ்ட் எஃபிஷியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குமா? அதே போல அதுக்கு எப்படி போகாது? எஸ் சரி, நீங்க ஒரு ப்ரோக்ராமர் பெர்ஸ்பெக்ட்ல எல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்ட்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டீங்க. சரி, நீங்க ஒரு மாடல் ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த செலவு வந்து நிறையவே ஆகும் மாதிரி. ஆனா இப்போ நீங்க மார்க்கெட்ல வந்து அந்த மாதிரி நீங்க அதுக்கு ஆப்டாக தேவையில்லை. நிறைய ரெடிமேட் மாடல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா உங்களுக்கு மெமரி தேவைப்படும் தான். நீங்க ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து டெவலப் பண்றதுக்கும் ரெடிமேட் மாடல்ஸ் எடுத்து யூஸ் பண்றதுக்கும் உண்டான மெமரி கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. நீங்க அதை எடுத்து உங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெயின் பண்ண போறீங்க, அதுக்கு சில மெமரிஸ் தேவைப்படும். கம்பேரிட்டிவ்லி நீங்க அந்த அளவுக்கு மெமரி வந்து யூஸ் பண்ண போறது இல்லை. உங்களோட ஒரு ஆஃபீஸோட பர்பஸ்க்கு அது ஏற்ற மாதிரி டிபெண்ட் ஆகும். இல்ல எனக்கு ஃப்ரம் த ஸ்கிராச்ல தான் டெவலப் பண்ணணும், எந்த ஒரு என் டேட்டா வந்து நான் யாருக்கும் ஷேர் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த இதுல வந்து நீங்க நிறைய மெமரி ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ யூ ஹேவ் நோ சாய்ஸ். ஆனா எனக்கு என்னோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சின்னதுதான், எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து டெவலப் பண்ண தேவையில்ல. மார்க்கெட்ல ஓப்பன்ல இருக்கிற மாடல்ஸை நான் எடுத்து அதை எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பெர்ஸ்பெக்ட்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு செலவில்லை. ஜஸ்ட் அதை மவுண்ட் பண்றதுக்கே சில மெமரிஸ் தேவைப்படும். ஸோ யூ கேன் அவாய்ட் தட் மச் காஸ்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். ஓகே. அதே போல இப்போ நீங்க சிவா ப்ரோ கேட்டது கூட ஒரு இது சொல்லும் போது நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுங்க. அது எப்படி ப்ரோ நியூரல் நமக்கு தெரிஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நியூரல் அந்த நியூரான் அந்த மாதிரி ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கோம். பட் அது எப்படி இங்க ஏஐல எப்படி அது யூஸ் பண்றாங்க, அது என்ன, அதை பத்தி சொல்லுங்க. எஸ், சூப்பர். நம்ம டாபிக் உள்ளே போகாமலே சில கோர் டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கொஸ்டின்லயே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை தான் பிளான் பண்ணோம் ஆக்சுவலா. ஓகே, நோ இஷ்யூஸ். கொஸ்டின்லயே அதை வந்து நீங்க ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கீங்க. ஸோ பெட்டர், குட். நம்ம செஷன் வந்து குட், நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, குட் கொஸ்டினரி. நியூரல் நெட்வொர்க், நம்ம ஹியூமன் பிரெயின் பத்தி யாருக்கெல்லாம் தெரியும்? ஹியூமன் பிரெயின் நியூரானால வந்து பில்ட் ஆன மாதிரி தான் பிரெயின் நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து எஸ், கரெக்ட் நிலா. இட் இஸ் a combination of trillions of neurons. கேட்ட கொஸ்டினுக்கான பிரீஃப் இது வந்து நம்ம டவுன் லைன் பார்க்கலாம். ஆனா நீங்க கேட்ட கொஸ்டின் சிம்பிளா ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன். நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து காம்பினேஷன் ஆஃப் பில்லியன் ஆஃப் நியூரான்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட போறேன் அப்படின்ற ஒரு இது நம்ம இது பண்றோம்னா அதுக்கான ஆக்ஷன் வந்து கை வந்து தூக்கணும் இல்லையா? அந்த சிக்னல் எப்படி பாஸ் ஆகும்னா நியூரல் வழியா தான் பாஸ் ஆகும். நியூரான்ஸ் வந்து மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கான ஒரு ஏஜென்ட். இதே மாதிரி தான் இந்த மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கான ஒரு ஏஜென்டா தான் நியூரல் நெட்வொர்க், ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கும் ஒர்க் ஆகுது. அது வந்து ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க், இட் இஸ் a combination of நியூரான்ஸ், ஆர்டிபிஷியல் நியூரான்ஸ். நம்ம இதுல எப்படி பிரெயின்ல நியூரான்ஸ் இருக்கும், அதே மாதிரி தான் இந்த ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கும் நம்ம ஹியூமன் பிரெயின் மாதிரியே மிமிக் ஆக போகுது. இல்ல ப்ரோ, அதை பத்தி டீட்டெயிலா வந்து டவுன் லைன் பார்க்கலாம். நான் இந்த ஃபர்கமிங் இதுல வச்சு டவுன் த லைன் வந்து அது டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த இதுக்கான மெயின் டாபிக் உள்ள போலாம். அப்படின்னா ஏஐனா என்ன, அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துறேன். ஓகே, ஏஐ இஸ் நத்திங் பட் ஒரு மிஷினை வந்து இன்டெலிஜென்ட்டா மிமிக் பண்ண வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து நாளைக்கு எத்தனை கப் ஆஃப் காஃபி சேல் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண வைக்க போறோம். அது இல்லாம நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி மிமிக் பண்ண வைக்கிறோம்.
அது மட்டும் இல்ல, என் இமேஜஸ் வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரி அதை ஆக்ட் பண்ண வைக்கிறது. ஸோ இது ஒரு ஏஐனா என்னன்னா, ஒரு மிஷினை வந்து நம்ம மூளை மாதிரியே அதுவும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு ஆர்டிபிஷியலா அதை மேக் பண்றதுதான் ஏஐ. ஓகே, இந்த ஏஐல வந்து சில சப்டாபிக்ஸ்லாம் இருக்கு. ஏஐன்றது ஒரு இட் இஸ் எப்படி சொல்றது, இட் கம்ப்ரைஸ் ஆஃப் செவரல் திங்ஸ். ஏஐ அதை அச்சீவ் பண்றதுக்கு இந்த சப்டாபிக்ஸ் மூலியமா தான் அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சப்டாபிக் என்னன்னா மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜென்ஏஐ. ஜென்ஏஐன்றது இப்போ ரீசெண்டா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சில டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் வந்து பிக்சருக்குள்ள வந்தது. ஓகே, மெஷின் லேர்னிங்னா என்னன்னா லேர்னிங் ஃப்ரம் த டேட்டால இருந்து நம்ம சிலதை கத்துக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பி சொல்ற மாதிரி தான், ஐ மீன் லாஸ்ட் டைம் நான் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நாளைக்கு எத்தனை கப் ஆஃப் காஃபி சேல் ஆக போகுது, அது மட்டும் இல்ல நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்ற மாதிரி ஃபார்காஸ்டிங்லாம் சிலது பண்றாங்க. நம்ம இப்போ வானிலை ஆராய்ச்சி மையிலே பாத்தீங்கன்னா சில ஃபார்காஸ்டிங்லாம் பண்றாங்க. அதுவும் சிலது ப்ரிசைஸா இருக்கு, சிலது ப்ரிசைஸாவும் இல்லாம போகுது. ஏன்னா அது எப்படி வேணா மாறலாம். எப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்ட் டேட்டா, அதாச்சும் ஒரு 100 நாள் 150 நாளுக்கான டேட்டாவை எடுத்து அதை வச்சு அனலைஸ் பண்ணி அதை நம்ம மாடலுக்கு பாஸ் பண்றப்போ அது சொல்லும் நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதன்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே ஃபார்காஸ்ட் பண்றது, ப்ரெடிக்ட் பண்றது, இது எல்லாமே இந்த மிஷின் லேர்னிங் கீழே தான் வரும். அது எப்படின்னா பாஸ்ட் டேட்டா வச்சு அந்த நம்ம இதை வந்து ட்ரெயின் பண்ணணும். நம்ம இதுல பண்ற ஒரே வேலை என்னன்னா டேட்டாவை சேகரிச்சு அதுல இருந்து அனலைஸ் பண்ண வேண்டியதுதான் நம்மளோட வேலை. கோடிங் பார்ட்லாம் நம்ம அந்த அளவுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. நம்ம பாஸ்ட் டேட்டால இருந்து சில தேவையான இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நம்ம மாடலுக்கு பாஸ் பண்ணி அதுல இருந்து என்ன நடக்கும் நடக்காதுன்றது ப்ரெடிக்ட் பண்றதுதான் மிஷின் லேர்னிங். விக்கி, எனக்கு என்னன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோர் கிளாரிட்டி தேவைப்படுது. மிஷின் லேர்னிங்னா எப்படி இது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? மிஷின் லேர்னிங்னா இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா நாம வந்து ஒரு டேட்டா வந்து ஏற்கனவே ப்ரீவியஸா மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா அதுல இருந்து எடுத்து அதை பேஸ் பண்ணியான ஒரு ஃபோர்காஸ்டிங் தான் நீங்க சொல்றீங்க, கரெக்டுங்களா? நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத நான் சொல்றேன், ஓகேங்களா? இல்ல தப்புனா அது எப்படி, இல்ல இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்றதா தான் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் சிலது வந்து நான் ஃபார்காஸ்டிங் பண்ணலாம், அது மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கெட் அனலிசிஸ், அது இந்த மார்க்கெட்ல கூட மிஷின் லேர்னிங் யூஸ் பண்றாங்க. எப்படின்னா என்னோட யாரெல்லாம் இந்த மால்ஸ் போயிருக்கீங்க, ஐ மீன் சூப்பர் மார்க்கெட்ஸ், அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் மால்ஸ், சூப்பர் மார்க்கெட் போய் நாங்க போவோம், எனக்கு என்ன வீட்டுக்கு ஜாமான் வாங்குறதுக்குலாம் அதான் போய் வாங்கிக்கிறோம், ஓகேங்களா? அதுல எப்படி யூஸ் பண்றான்னு சொல்றீங்க. இதுல எஸ் நீலா ப்ரோ, இந்த நீங்க சொன்ன மாதிரி தான் என்னோட பிசினஸ் வந்து எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து 50 மில்லியன் வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் 100 மில்லியனுக்கு நான் வந்து கொண்டு போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஐ மீன் இப்போ நீங்க வந்து இதுக்குள்ள வந்தனாலே நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட் மாதிரி தான், நீங்க ஒரு டேட்டா இன்ஜினியர். இதுக்கப்புறம் யூ கேன் கால் யுவர் செல்ஃப் ஆஸ் எ டேட்டா இன்ஜினியர். ஓகே, உங்களை ஒரு ரீச் பண்றாங்க. நான் 100 மில்லியனுக்கு நான் ஏர்ன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட வந்து ரீச் பண்ணுவாங்க. அதுக்கு அவர் 50 மில்லியனுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லி டேட்டா அவங்க கிட்ட கொடுத்துருவாரு. நான் இதெல்லாம் பண்ணதால நான் 50 மில்லியன் வந்து ஏர்ன் பண்ணேன், ஆனா 100 மில்லியன் ஏர்ன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களை வந்து கேட்பாரு. சோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பாஸ்ட் டேட்டால இருந்து எடுத்து அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல என்னென்ன டேட்டா எனக்கு முக்கியமோன்றதை எடுத்து இது மூலயமா தான் 50 மில்லியன் ஏர்ன் பண்ணாரு, இதை டபுள் ஆக்கினாதான் இவருக்கு 100 மில்லியன் இவருக்கு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணி ஒரு மாடலை வந்து கொடுப்பீங்க. சோ உங்க மாடல் என்ன பண்ணும்னா அந்த பழைய டேட்டால இருந்து எடுத்து அந்த டேட்டா உங்களுக்கு அதுல இருந்து முக்கியமான தகவல்களை வந்து சேகரிச்சு அதை பாஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து கொடுக்கும். கிளியர் இல்ல ப்ரோ? ஓகே ப்ரோ, புரியுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன, டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் அப்படின்னு என்னன்னா, நீலா ப்ரோ சம்டைம் பேக் ஒரு கொஸ்டின் கேட்டாரு, நியூரல் நெட்வொர்க்னா என்னன்னு சொல்லி. ஸோ நியூரல் நெட்வொர்க் தான் இதோட மெயின் கான்செப்ட் டீப் லேர்னிங்கோட. ஒன்ஸ் இந்த நியூரல் நெட்வொர்க் உள்ள வந்தப்புறம் நம்மளோட சிஸ்டத்தை, அதாவது இந்த வேர்ல்டு ரொம்ப டிராஸ்டிக்கா அப்படியே திருப்பி போட்டுச்சு. இது வந்த அப்புறமா ஹியூமன்ஸோட வேலை ரொம்ப கம்மியாச்சு. எப்படின்னா நம்ம இப்போ மெஷின் லேர்னிங் பார்த்தோம் இல்லையா, அதுல நான் சொன்ன ஒரு வேர்டு யூஸ் பண்ணேன், முக்கியமான தகவல்களை சேகரிக்கணும்னு சொல்லி. ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லி ஒரு வேர்டு இருக்கும் மெஷின் லேர்னிங்கோட இதுல டேர்ம்ஸ்ல. அது என்னன்னா எனக்கு தேவையான முக்கிய தகவல்களை
எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வந்து ஹியூமன்ஸ் தான் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா ஒன்ஸ் இந்த நியூரல் நெட்வொர்க் உள்ள வந்த அப்புறமா அந்த தகவல்களை சேகரிக்கிற வேலை அதுவும் நமக்கு வந்து பறிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஜஸ்ட் இந்த எனக்கு என்ன இதுல சில டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கு. இந்த அது அரேஞ்ச் பண்றது இல்லையா, நான் இதுல எப்படின்னா அந்த நியூரான்ஸ் அரேஞ்ச் பண்ற ஆர்டரும் சரி, எத்தனை லேயர்ஸ் வேணும்ன்றதுக்கு சில ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கு. அதை நம்ம டவுன் லைன் பார்க்கலாம். ஐ மீன் ஃபார் கமிங் வீக்ஸ் அதை பேஸ் பண்ணி உங்க அவுட்புட் வந்து மாறும். என்னோட ப்ரிடிக்ஷன், அதாவது அக்யூரேசி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 96% அக்யூரேசி நான் அச்சீவ் பண்ணணும், இல்ல எனக்கு 99% அக்யூரேசி இது பண்ணணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்க லேயர்ஸோட இதை வந்து மாத்துவீங்க. அது நான் ரொம்ப டெக்னிக்கலா சவுண்ட் பண்ண விரும்பல. சில ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸ் இருக்கு, அதை நம்ம ஃபுல்லா டெக்னிக்கலா பார்க்க தேவையில்ல. அதை பேஸ் பண்ணி உங்களோட அவுட்புட் வந்து மாறும். அது எத்தனை லேயர்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வந்து என்னோட இன்புட்ல இருக்கணும். ஒரு நியூரல் நெட்வொர்க்னு பாத்தீங்கன்னா அதுல 3 லேயர் ஆஃப் நியூரல் லேயர்ஸ் இருக்கும். இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். இன்புட் லேயர்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட டேட்டா இருக்கு, அதுல 10 காலம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், நான் வந்து 50 மில்லியன் ஏர்ன் பண்றேன். அதுக்கு வந்து நான் என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லி ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. அந்த 10 ரெக்கார்ட்ஸையும் என் இன்புட் லேயர்ல வந்து நான் பாஸ் பண்ணிடுவேன். அது என்ன பண்ணுன்னா இதுல இருந்து முக்கியமான தகவல்கள்லாம் சேகரிச்சு என்னோட ஹிடன் லேயருக்கு பாஸ் பண்ணும். ஹிடன் லேயர்னா ஒன்றும் இல்லை, இதுல இருந்து எதெல்லாம் ஆப்டிமைஸ்டு டேட்டாவோ, எதுதான் ப்ரெடிக்ஷனுக்கு தேவையோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ட்னா ஒன்றும் இல்லை, என்னோட முக்கியமான தகவல் அதை எடுத்து என்னோட நெகட்டிவ் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி பாசிட்டிவான டேட்டாவை மட்டும் ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து அவுட்புட் லேயருக்கு பாஸ் பண்ணும். என் அவுட்புட் லேயர் என்ன பண்ணுன்னா, இவன் இதனால எத்தனை ஏர்ன் பண்ண போறான், 70 மில்லியன் ஏர்ன் பண்ண போறானா, 60 மில்லியன் ஏர்ன் பண்ண போறானா, ஒரு ஃபியூச்சர் அதாச்சும் ஒரு இன்புட்டை வந்து 10ன்றது 20 மாத்தினா என்னோட அவுட்புட் வந்து 60 மில்லியன் வருது, அதை 30 மாத்தினா 70 மில்லியன் வருது அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்றது தான் என்னோட அவுட்புட் லேயரோட வேலை. ஸோ இந்த 3 லேயர் தான் வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க்கோட ப்ரிடாமினன்டான லேயர்ஸ். இதை டிசைன் பண்றதுக்கு சில ஆர்கிடெக்சர் இருக்கு, அதை நம்ம ஃபர்கமிங் வீக்ஸ்ல பார்க்கலாம். இதை ஆப்டிமைஸ் பண்றதுக்கும், அதாச்சும் என் எரர் வந்து 90% தான் அச்சீவ் ஆயிருக்கு, 10% எரர் இருக்கு, இந்த எரரை நான் எராடிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. அதையே நம்ம ஃபர்கமிங் வீக்ஸ்ல பார்க்கலாம். விக்கி ப்ரோ, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க எம்எல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கான்செப்ட் இப்போ வந்து டீப் லேர்னிங் அதெல்லாம் சொன்னீங்களே, இப்போ நம்ம பார்த்து மேக்சிமம் வந்து ஒரு டெவலப்பர், அதாவது ஏஐ டெவலப்பர் இல்லாத ஏஐ யூஸ் பண்ணவங்க எல்லாருமே கண்ணால பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி, இதை மட்டும் தான் மேக்சிமம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஏஐயா பிலீவ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொன்னதெல்லாம் அது கூட கம்பேர் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளோ சாட் ஜிபிடியில் எம்எல் இந்த இடத்துல இப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கடுத்து இந்த டீப் லேர்னிங்ல இந்த லேயர்ஸ்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி அந்த இடத்துல யூஸ் பண்ணி ஒரு அவுட்புட் இப்படி தான் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வருதுன்ற மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். சரி, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து இந்த சாட் ஜிபிடி ஓரியன்டட்ல தான் இருக்கும். ஏன்னா அந்த ஜென்ஏஐ நீங்க சொல்ற சாட் ஜிபிடி வந்து ஜென்ஏஐ கிட்டக்கு அண்டர்ல வரும். சோ டவுன் தி லைன் நம்ம அதை பத்தி பிரீஃபா பார்க்கலாம். அதே போல இன்னொன்னு, இப்போ இதுல எல்லாமே வந்து ப்ரிடிக்ஷன், இப்போ எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக் பேஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஏஐக்கும் ஒரு மேத்தமெட்டிக்கலா நம்ம யூஸ் பண்ண நாலேஜ் வந்து எப்படி இருக்கணும், அதுவும் வந்து நமக்கு நீட் இருக்குமா? ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி போன மாதிரி தான் இருக்குது. கரெக்ட். இப்போ மேத்தமெட்டிக்ஸே இதுல வைட்டல் ரோல் பிளே பண்ணுதுன்னா, ஒரு 100 இயர்ஸ் பேக் வந்து ப்ரோக்ராமிங்ல எதுவும் இல்லை. ஸோ அப்போ என்னன்னா இந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் தான் இப்போ ஏஐ ரோல் பிளே பண்ணாங்க. ஸோ அவங்க மேக்ஸ் பேஸ் பண்ணி இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ஆனா நீங்க இங்க மேக்ஸ் யூஸ் ஆகுமான்னா அந்த அளவுக்கு இல்லை. மேத்தமெட்டிக்ஸை வந்து அவங்க கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரீடிஃபைன்ட் அந்த இதுவாகவே கொடுத்துட்டாங்க, பிளகினாவே கொடுத்துட்டாங்க. உங்களோட ஒர்க் என்னன்னா அதை டைரக்டா யூஸ் பண்ண போறீங்க, இன்ஸ்டால் பண்ண போறீங்க, அதை வச்சு நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க. மேத்ஸோட நாலேஜ் வந்து உங்களுக்கு தேவைதான். எப்பன்னா ப்ரோக்ராமிங்கோட இது இல்ல அப்படின்னா நீங்க அந்த மேக்ஸை வச்சு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனா இப்போ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தேவையில்லை. ஓகே ப்ரோ, ஓகே. இல்ல எனக்கு வந்து ஃப்ரம் த ஸ்கிராச் எனக்கு அந்த அல்காரிதம்குள்ள என்ன நடக்குது எனக்கு அதுவும் தெரியணும் அப்படின்ற ஒரு சில பேர் இருக்காங்க. ஐ மீன் உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க வந்து அந்த மேக்ஸை வந்து கண்டிப்பா படிச்சுதான். நீங்க மேக்ஸ் தெரிஞ்சாதான் அந்த அல்காரிதம்குள்ள என்ன நடக்குதுன்ற இதுவும் தெரியும்.
ஸோ என்னோட ஓன் அல்காரிதம் நான் பில்ட் பண்ணணும், நான் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா இருக்கிறது எனக்கு வேண்டாம், நான் செட் ஆஃப் லைன் கோடு எழுதி என்னோட அல்காரிதம் பில்ட் பண்ணிக்கிறேன்னா இந்த மேக்ஸ் நாலேஜ் இஸ் மஸ்டரி. இட் இஸ் a combination of 80% மேத்தமேட்டிக்ஸ், 20% மட்டும் தான் உங்களுக்கு ப்ரோக்ராம். ஸோ இல்ல மார்க்கெட்டில் எனக்கு அவைலபிளா இருக்கு, நான் அந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலன்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் தட். தட்ஸ் ஓகே ப்ரோ. ஓகே, நீங்கள் வந்து இன்புட் லேயரும் அதுக்கப்புறம் அவுட்புட் லேயர் இன் பெட்வீனில் பார்த்தீங்கன்னா ஹிடன் லேயர் ஒரு டேம் இருக்குது. இப்போ ஹிடன் லேயர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர்ஸ் வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது? இட் டிபெண்ட்ஸ் இவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணணும், இந்த அளவுக்கு ஃபியூச்சர் எக்டாட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. 1000 லேயர்ஸ் ஆஃப் ஹிடன் லேயர்ஸ் கூட இருக்கலாம். ஓகே, இந்த ஹிடன் லேயர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே எடுத்துக்குமா, இல்லை எப்படின்னா நம்ம ஃபைன் டியூன் பண்ண அந்த இதை பொறுத்து தான் மாறுமா? புரியல சிவா, கேன் யூ கம் அகைன்? அதாவது இந்த ஹிடன் லேயர் இருக்குல்ல, ஹிடன் லேயரோட அந்த லேயர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n நம்பர் இருக்குன்னா அந்த n நம்பர் வந்து நம்ம ஃப்ரீ டிஃபைனாக வேறு எங்கேயும் செட் பண்ணுவோமா, இல்லைனா வந்து அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ்லேயே வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து ஃபைன் டியூன் பண்ணுறதுக்காகவே அடிஷ்னலாக லேயர் ஆட் பண்ணிட்டு போகுமா? அது ஒரு டவுட். இல்லை, எஸ் கரெக்ட் சிவா, நீங்கள் சொன்ன கொஸ்டின் ஒரு நல்ல கொஸ்டின். இல்லை சிவா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கவுண்ட் வந்து நீங்கள் ப்ரீ டிஃபைன்டாக செட் பண்ணிடுவீங்க சிவா. ஒரு எனக்கு வந்து இத்தனை லேயர்ஸ் ஆஃப், அதாச்சும் 2 லேயர் ஆஃப் ஹிடன் லேயர் வித் 1000 நியூரான்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க ப்ரீ டிஃபைனா செட் பண்ணிடுவீங்க. அதை பேஸ் பண்ணி உங்களோட ஒர்க் வந்து நடக்கும் சிவா. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஃபியூச்சர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், என் ஃபியூச்சரை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும், என்னோட நான் கிடைச்ச தகவலை வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், தேவையில்லாத இதை வந்து டிக்ரீஸ் பண்ணணும்னு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவுட்புட் வந்து ப்ரீசஸா இருக்கும் சிவா. உங்களோட ஹிடன் லேயரை பேஸ் பண்ணி தான் உங்களோட அவுட்புட்டோட அக்யூரசி வந்து டிபெண்ட் ஆகும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை, நீங்க செட் பண்றது தான். ஓகே, தேங்க்யூ விக்கி. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஜென்ஏ. ஒன்ஸ் ஜென்ஏ உள்ள வந்த அப்புறமா திங்ஸ் வந்து நிறைய மாறிடுச்சு. ப்ரோக்ராமர்ஸ்க்கான வேலை ரொம்பவே கம்மியாயிடுச்சு. யாரெல்லாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க? நாங்க இருக்கிற எல்லாருமே ப்ரோக்ராமர்ஸ் தான். அண்ட் டெய்லி பேஸ் யாரெல்லாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க? விக்கி, சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. விக்கி, ஆக்சுவலா சாட் ஜிபிடி அண்ட் இப்போ கிளாட் ஏஐ அப்படிலாம் நம்ம இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சது நிறைய வந்து அதை பேஸ் பண்ணி தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு, நான் இப்போ போயிட்டு ஒரு கொரி ஆப்டிமைஸ் பண்ணணும், இல்லை அப்படி இல்லை எனக்கு ஏதாவது வந்து லாஜிக் வந்து என்னால் மீட் பண்ண முடியலன்ற பட்சத்தில் நான் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வந்து சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணணும், அதில் நான் போய் அதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கும், அதில் எனக்கு எது வந்து ஃபிட் ஆகுன்றத நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து நான் சாட் ஜிபிடியும் இல்லை அதர் ஏஐஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி இருக்கிறதுல எது பெஸ்ட்டோ ஆப்டிமைஸ்டோ அதை எனக்கு கொடுத்துருது. ஸோ அதனால நாங்கள் இப்போ அந்த மாதிரி தான் அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான். எஸ், இந்த சாட் ஜிபிடி இது எல்லாமே இந்த ஜென்ஏ உள்ளதான் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜென்ஏ அப்படின்னா என்னன்னா, இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த டீப் லேர்னிங்ல வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஜென்ஏல வந்து என்னன்னா இந்த எல்எல்எம்ஸ் ஒரு கான்செப்ட் வந்து உள்ள வந்தது. எல்எல்எம்ஸ்னா ஒன்றும் இல்லை, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் தான். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் நியூரல் நெட்வொர்க்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இது என்னன்னு சொல்லி நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த எல்எல்எம்ஸ் உள்ள வந்த அப்புறமா திங்ஸ் வந்து நிறையவே மாறிடுச்சு. இந்த ஜென்ஏயோட பிரைம் கான்செப்ட் என்னன்னா டெக்ஸ்ட் இன் டெக்ஸ்ட் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் இன்புட்டை வந்து டெக்ஸ்டா கொடுக்குறேன், என் அவுட்புட் வந்து டெக்ஸ்டா வரும். இல்ல நான் ஒரு இமேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா என் அவுட்புட் வந்து இமேஜா வரும். இந்த இதை அச்சீவ் பண்றது தான் இதனுடைய ப்ரிடாமினன்ட் கோல். அதை ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம சாட் ஜிபிடி என்ன பண்றோம், ஒரு சாட்டை கொடுக்குறோம், அது அவுட்புட்டா வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கியூரேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் இதனுடைய பிரைம் கோல். ஓகே, இது எல்எம்ஸ்னா ஒன்றும் இல்லை, அதுல என்னன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா, அதாச்சும் சில சென்டென்ஸை வந்து மேட்ரிக்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸா வந்து அதை வந்து ஸ்டாக் பண்ணியிருப்பாங்க. ரோஸ் அண்ட் காலம்ஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறேன் சாட் ஜிபிடில. நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கறப்போ பேக்ரவுண்ட்ல என்ன நடக்கும்னா, இது எல்லாத்தையும் வந்து அது வந்து ஒரு டோக்கன், அதாச்சும் சென்டென்ஸை வந்து பிரேக் பண்ணி அதை போயிட்டு அந்த மேட்ரிக்ஸ் கூட கம்பேர் பண்ணி இதுல வந்து அது எது ரொம்ப
ரிலேட்டடா இருக்கோ, அதாச்சும் இந்த வேர்டுக்கு ரிலேட்டடா நெக்ஸ்ட் வேர்டு என்ன இருக்கோ அந்த வேர்டு எடுத்துட்டு வந்து தான் நமக்கு காட்டுது. அதை போயிட்டு நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கும் அது கொண்டு வர இதுவும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி யாருக்குமே இது இருக்கும் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் வந்து ChatGPT கொடுக்குறேன். ஐ லவ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சென்டென்ஸை வந்து இது பண்றேன்னா அந்த நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு சொல்லி அது எப்படி கொண்டு வருதுன்னா, அங்க ஸ்டாக் ஆயிருக்கிற ரோஸை வச்சு காலம்ஸை வச்சு இதை போய் கம்பேர் பண்ணி இதுக்கு நெக்ஸ்ட் வேர்டு என்னவா வரும் அப்படின்னு சொல்லி அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு வேர்டை வந்து கொண்டு வந்து தருது. அப்படிதான் ChatGPT வந்து ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சவனுக்கே தெரியல. ஓகே, அது நமக்கு தேவையில்ல. நம்ம டாபிக் உள்ள வரலாம். LLMs, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், அது என்னன்னா இட் இஸ் a காம்பினேஷன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா. அது வந்து உள்ள வந்து ரொம்ப டேட்டா வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து இந்த டேட்டா எப்படி புரியுது அப்படின்னா, ஓகே, கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் முதல்ல புரியும்? யாருக்காவது தெரியுமா? 0s and 1s 7 bits ன்னு வாங்க 0 1 இந்த லாங்குவேஜ் தான் கரெக்ட். புரியும். கரெக்ட் ஹரி. எஸ், பைனரி வேல்யூஸ். பைனரி வேல்யூஸ் எக்ஸாக்ட்லி. 0s and 1s மட்டும் தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். சோ நம்ம கேட்கிற அந்த queries, அதாச்சும் அந்த ப்ராம்ப்ட் எல்லாமே என்ன ஆகும்னா அது வந்து 0s and 1s கன்வெர்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி உள்ள இருக்கிற டேட்டா கூட அந்த 0s and 1s தான் அது வந்து அது என்ன இருக்கும்னா 0s and 1s அதனுடைய வேர்டு இருக்கும். இதோட கம்பேர் பண்ணி இந்த வேர்டுக்கு ரிலேட்டடா எது ரொம்ப கிட்ட இருக்கு அந்த மேட்ரிக்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு 15 வார்த்தையை கொண்டு வந்து அந்த 15 வார்த்தையில எது ஹையரா இருக்கும் அதை வந்து நெக்ஸ்ட் வேர்டா அது கொடுக்கும். அப்படிதான் LLMs வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுல இருந்து இப்போ இது 2024 தான் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பூம் ஆச்சு. 2024 நம்ம ஆக்சுவலா LLMs அதாவது ChatGPT தான் ரொம்ப ஹையர் இதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிற அந்த வேலையில இன்னொருத்த உள்ள வந்துட்டான். நம்ம வந்து ஆக்சுவலா வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். LAM LLMஸோட ஒரு அட்வான்ஸ் தான் LAM. இப்போ வந்து நம்ம ChatGPT என்ன பண்ணுது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கியூரேட் பண்றதோட முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த கியூரேட் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்படி மெயில் பண்ணணும்னு சொல்லி நம்ம ChatGPT கேட்டா அது இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுக்கும். ஆனா இந்த LAM என்ன பண்ணுதுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நான் எப்படி மெயில் பண்ணணும் இவருக்கு அப்படின்னா அவருக்கே டைரக்டா போய் மெயில் பண்ணிருது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு இப்போ ஒரு அட்வான்ஸான வேர்ல்ட்ல இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோவோட ஆப்ஜெக்ட் என்னன்னா, எண்ட் ஆஃப் தி டே நீங்க ஒரு LAM உங்களாலேயே ரெடி பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம கொண்டு வர போறோம். அது நீங்களே உங்க ஓன் இதுல ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஸோ ஒவ்வொரு வாரத்தோட வீடியோவை கண்டிப்பா பாருங்க. எண்ட் ஆஃப் த வீக் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் யுவர் ஓன் LAM in your own server. That's it. விக்கி, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. கிளாட் ஏஐன்னு இப்போ வந்து புதுசாக பூம் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிளாட் ஏஐ வந்து மிச்ச 3 ஏஐ விட, அது ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT, ஜெமினை, டீப்சிக், ஓகே, இந்த 3 விட ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்டை வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக நம்ம கேட்டோம்னா அது நம்மகிட்ட ஒரு சில ஆப்ஷன் வந்து கேட்குது. இதை நான் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணட்டுமா, இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த 3 ஏஐ வந்து ஏன் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல? இதை பற்றி சொல்லுங்கள் விக்கி. எஸ் சிவா, நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இப்போ எல்லாருமே கிளாட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். ஸோ கிளாடோட கண்டுபிடிச்சான இன்டென்ட் என்னன்னா, இந்த இன்டெலெக்சுவல் திங்ஸை வந்து இந்த நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக மட்டும்தான் கிளாட் வந்து உள்ள வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இது நிறைய யாருக்கு வந்து பெனிஃபிட் பண்ணுதுன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும்தான். கிளாட்ல இப்போ ஒரு புதுசா ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த நீங்க பாத்திருக்கீங்களா, கோடை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிட்ல இருக்கிற இதை வந்து நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்க கிட்ல வந்து நான் இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஃபியூச்சர் எனக்கு வேணும், ஏதாச்சும் என்னோட ப்ரோக்ராமிங்ல இந்த ஒரு ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அது பர்டிகுலர் கிளாஸ்ல போயிட்டு நீ இந்த கோடிங் இப்படி மாத்தி விடு அப்படின்னு சொன்னா அதை நீங்க புஷ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்க கோட் பண்ற ஒர்க்கு கூட தேவை, அதுவே இந்த கோடை இப்படி மாத்துன்னு சொல்லி உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுக்குது. நீங்க அதை யூஸ் பண்ணிருக்கீங்களா சிவா? இல்லை, நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணல. ஆனால் எஸ், ஆனா மார்க்கெட்ல வந்து கிளாட் வந்து அந்த மாதிரி ஒரு இதை வந்து ஃபியூச்சரை வந்து விட்டுருக்காங்க ரீசெண்டா. ஸோ கிளாடோட மெயின் இது என்னன்னா டீப் ரீசனிங், லாங் ஃபார்ம் ரைட்டிங், எஸ்பெஷலி தட் வில் பெனிஃபிட் ஒன்லி ஃபார் தட் இன்ஜினியர்ஸ். அந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக ரெடி பண்ணது தான் கிளாட். பட்
சாட் ஜிபிடி வந்து மல்டிபிள் வெர்சடைல் திங்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக உள்ள வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து லாங் ஃபார்ம் ரைட்டிங் வந்து அதுக்கான டோக்கன்ஸ் வந்து ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இமேஜ் ப்ராசஸிங் மல்டிபிளா யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸுக்கு வந்து சாட் ஜிபிடி வந்து உள்ள வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் பாத்தீங்கன்னா திங்கர்னு சொல்லுவாங்க. அது வெறும் திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஆனா சாட் ஜிபிடி வந்து கிரியேட்டர்னு சொல்லுவாங்க. கிரியேட்டர்னா மல்டிபிள் திங்ஸ் வந்து கிரியேட் பண்ணும், மல்டிபிள் வெர்சடைல் திங்ஸ். ஸோ அது ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் வேஸ் தான். ரெண்டுமே ரெண்டு என்டிட்டி, தனித்தனி என்டிட்டி மாதிரி. எஸ் எஸ் டிஃப்ரெண்ட் போல்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகே ஓகே. நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட இப்ப பார்க்க போறோம். ஒரு மாடல் அதாச்சும் எப்படி ப்ரெடிக்ஷன் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இது பார்க்க போறோம். இதுக்கு ஒரு சிம்பிள் பேசிக் மேத்தமெட்டிக்கல் மாடல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் ப்ராசஸிங் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இதுல பார்க்கலாம். எனக்கு தேவை சில செட் ஆஃப் இமேஜஸ். என் மாடல் ட்ரெயின் பண்றதுக்கு என்ன ஒரு பாஸ்ட் டேட்டா வேணும். நான் சொன்ன மாதிரி அதுக்கு நான் சில செட் ஆஃப் டேட்டா, ப்ரீ டிஃபைன் டேட்டா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாடல் என்ன பண்ண போகுதுன்னா, நான் கொடுக்குற இமேஜை வச்சு அது வந்து டாகா கேட்டா அப்படின்னு சொல்லி அதை ப்ரெடிக்ட் பண்ண போகுது. நான் இப்போ மாடல் ட்ரெயின் பண்ண போறேன். நீங்களும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அவைலபிளா இருக்கு, ஓப்பன் சோர்ஸ் தான். இப்போ நீங்க இது ஒரு பிகினர் ஒரு மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணணும்னா நீங்க இதை போய் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த மாடல் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க லோக்கல்லே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபோர்த் இமேஜை நான் ஓபன் பண்றப்போ இது ப்ரிசைஸா இது கிளாஸ் 2. இதுல கிளாஸ்னா ஒன்றும் இல்லை, என்னோட ஃபர்ஸ்ட் குரூப் தான் இது கிளாஸ் 1, இது செகண்ட் குரூப் கிளாஸ் 2. ஸோ இது கிளாஸ் 2 தான் 100% அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. ஸோ இந்த இமேஜ் நான் அப்லோட் பண்ண இமேஜ் வந்து ஒரு கேட்ன்ற சொல்லி அது ப்ரெடிக்ட் பண்ணிருச்சு. ஸோ இதுல ஒரு இது என்னன்னா, என் பாஸ் டேட்டா அதாச்சும் என் டேட்டா எவ்வளவு அதிகமா இருக்கோ என் அவுட்புட்டும் அந்த அளவுக்கு ப்ரிசைஸா இருக்கும். இப்போ நம்ம ஒரே ஒரு டேட்டா வச்சு பாஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த மாடல் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இது பண்ணுது, ப்ரெடிக்ட் பண்ணுதுன்றதுக்காக. நம்ம ஒரு மாடல் பில்ட் பண்றோம்னா அது எல்லா சினாரியோஸ்லயும் நம்ம செக் பண்ணி ஆகும். மாடல் ட்ரெயின் பண்ணிட்டேன். ஒரு கேட் இமேஜ்ல இது பண்ணி பார்ப்போம். இந்த அக்யூரசி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 53% இருக்கு. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 100% அது கொடுத்தது. ஸோ என்னோட அவுட்புட் வந்து 100% இது டாக் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. இப்போ பாத்தீங்கன்னா அது ஸ்லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இது டாகா கேட்டான்னு. இதை வச்சு நம்ம பாத்துக்கலாம் என்னோட பாஸ்ட் டேட்டா எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் என் ப்ரெடிக்ஷன், என்னோட நெக்ஸ்ட் டே ப்ரெடிக்ஷன் அதாச்சும் என் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் எடுக்க போகுதுன்றது நம்ம இதை வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம டெய்லி பேசிஸ்ல என்ன எல்லாம் யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த சப் டாபிக்ஸ் என்ன, ஏயோட சப் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீடைல்டா பார்த்தோம். ஸோ இந்த வீக்கோட இது நம்ம முடிச்சிட்டோம். ஃபர்கமிங் வீக்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் வீக் டேட்டால இருந்து எப்படி லேர்ன் பண்றது, நம்ம பேட்டர்ன்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்றது எல்லாம் பார்க்க போறோம். எப்படி ட்ரெயின் பண்ண போறோம், எப்படி டெஸ்ட் பண்ண போறோம், அந்த இன்ஃபர்மேஷனையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அதர் ஃபர்கமிங் வீக்ஸ்ல நம்ம மேட்ரிக்ஸ், மேக்ஸ் எப்படி க்ரூஷியல் ரோல் பிளே பண்ணுது, அந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு வாரமும் பாருங்க. இதுல இருந்து கண்டிப்பா உங்களால கெயின் பண்ண முடியும். ஸோ தட் எண்ட் ஆஃப் த டே இந்த வீடியோட முடிவு வரப்போ ஒரு ஓன் மாடலை உங்களாலே பில்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஸ்கிப் பண்ணா பாருங்க. பாய் பாய் ஆல் எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். பாய் பாய். ஓகே, தேங்க்யூ விக்கி. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.